உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் மனநல மருத்துவர் அலெக்சாண்டர் மாரிசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1779 மே 1 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவுடைய ஆன்கர்ஃபீல்டில் இருக்கிற பெய்லி ஃபைவ்ஸ் க்ளோஸில் ஆண்ட்ரூ மோரிசனுக்கும் மேரி எட்மண்ட் மோரிசனுக்கும் மகனாக பிறக்கிறார் சார் அலெக்சாண்டர் மோரிசன். இவருடைய அப்பா ஒரு ரைட்டராக, அதாவது எழுத்தாளராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் மோரிசனுடைய அப்பா அலெக்சாண்டர் மோரிசனுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதனால் அலெக்சாண்டர் மோரிசன் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1784 ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசனுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக எடன்பராலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் மோரிசன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது அலெக்சாண்டர் மோரிசனுக்கு கல்வியில் சுத்தமாக ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. இதனால் அடிக்கடி ஸ்கூலில் இருந்து அலெக்சாண்டர் மோரிசன் வெளியே போக ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அலெக்சாண்டர் மோரிசன் ஒரு முறை ஸ்காட்லாண்டுடைய ஆங்கஸில் இருக்கிற ஆர்பிராத் அப்படின்ற ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹார்பர் துறைமுகம் வரைக்கும் இவர் ஸ்கூலுக்கு போக பிடிக்காம அங்கே ஓடி போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அலெக்சாண்டர் மோரிசனுக்கு கல்வியில் சுத்தமாக ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் போக போக அலெக்சாண்டர் மோரிசனுக்கு கல்வியின் மீது ஈடுபாடு ஏற்பட ஆரம்பிக்குது. ரொம்ப நல்லாவும் படிக்கவும் தொடங்குறாங்க. இந்நிலையில் 1789 ஆண்டு இவருடைய 10 வயதில் அலெக்சாண்டர் மோரிசன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் ஹை ஸ்கூல் எடன்பரா அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் மோரிசன் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை அலெக்சாண்டர் மோரிசன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இந்நிலையில தான் அலெக்சாண்டர் மோரிசனுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணுன்ற அந்த ஒரு எண்ணமானது ஏற்பட தொடங்குது. இந்த ஒரு விஷயம் அலெக்சாண்டர் மோரிசனுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா அலெக்சாண்டர் மோரிசன் கல்வியிலேயே ஈடுபாடு இல்லாத ஒரு சிறுவனாக இருக்கும்போதே இவருக்கு மெல்ல மெல்ல கல்வியில் ஆர்வம் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவர் ஆகணுன்ற எண்ணமும் ஏற்பட்டிருந்தது. இவருடைய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. இதனால் இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே அலெக்சாண்டர் மோரிசனுக்கு முழு ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் மருத்துவம் படிக்கிறதுக்காக. இதனாலேயே அலெக்சாண்டர் மோரிசனும் ரொம்ப வேகமாகவே அந்த ராயல் ஹை ஸ்கூல் எடன்பரால இவருடைய ஒவ்வொரு கிரேட்ஸையும் தொடங்குறாங்க. பிறகு இறுதியா 1794 ஆண்டு இவருடைய 15 வயதில் அலெக்சாண்டர் மோரிசன் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை அந்த எடன்பரால இருக்கக்கூடிய அந்த ராயல் ஹை ஸ்கூல் எடன்பரால இருந்து முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே அலெக்சாண்டர் மோரிசனை இவருடைய அப்பா சேர்த்துறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணும்போது அலெக்சாண்டர் மோரிசனுக்கு வெறும் 15 வயது தான் இருந்தது. ஸோ இவருடைய 15 வயதிலேயே அலெக்சாண்டர் மோரிசன் அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் மோரிசன் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி, மெடிக்கல் டிகிரியை அலெக்சாண்டர் மோரிசன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் டாக்டர் அலெக்சாண்டர் வுட் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவர் இவருக்கு மருத்துவ கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. மேலும் இந்த ஒரு அலெக்சாண்டர் பல விஷயங்கள் இவர் கற்றுக்கிட்டு வந்தாங்க. குறிப்பாக அனாட்டமி, உடற்கூறியல், அதே மாதிரி ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அடுத்து சர்ஜரி, அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம் அப்படின்னு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸையும் ரொம்ப ஆர்வத்தோட அலெக்சாண்டர் மோரிசன் படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த மோரிசனுக்கு பர்டிகுலராக அந்த மனநல மருத்துவம், சைக்கியாட்ரி அதில் ஆர்வம் ஏற்பட தொடங்குது. அதுக்கு காரணம் அலெக்சாண்டர் மோரிசன் இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் இவர் படித்து வரும்போது ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்ற ஒரு நோய் அது குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்றது குழந்தைகளினுடைய மூளையில் நீர் சேர்றது, ஃப்ளூயிட் திரவமானது சேர்ந்துரும். அப்படி ஏற்படும் போது அந்த குழந்தைகளினுடைய தலை கொஞ்சம் பெரிதாகும், இல்லைன்னா மூளை சேதமடையும். இந்த ஒரு கண்டிஷன் தான் ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்றது. ஸோ அதாவது
மூளையில் இந்த நீர் வந்து சேர்றது இல்லைன்னா ஃப்ளூயிட் வந்து சேர்றது. அப்படி சேர்றதன் மூலமாக அந்த குழந்தைகளினுடைய தலை பெரிதாகவோ இல்லைன்னா அந்த குழந்தைகளினுடைய மூளை வந்து சேதமடைஞ்சாலோ அந்த கண்டிஷன் தான் ஹைட்ரோசெஃபலஸ். அதில் தான் அலெக்சாண்டர் மோரிசன் வந்து இவருடைய ஆராய்ச்சியை பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து இந்த ஃப்ரெனிக் அப்படின்ற ஒரு வகையான நரம்பு அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ இது மாதிரி இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது 1799ஆம் ஆண்டு மார்ச் 26 அன்னைக்கு இவருடைய 20 வயதாவதுக்கு 36 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 19 வயதில் அலெக்சாண்டர் மோரிசன் வந்து மேரி ஆன் கஸ்னி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கும்போது அலெக்சாண்டர் மோரிசன் இவருடைய 20 வயதாவதுக்கு முன்னாடியே அந்த மேரி ஆன் கஸ்னி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மேரி ஆன் கஸ்னி வந்து அலெக்சாண்டர் கஸ்னி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகர் மெர்ச்சன்ட் அவருடைய மகளாக இருந்தாங்க. ஸோ அவரை வந்து அலெக்சாண்டர் மோரிசன் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு அலெக்சாண்டர் மோரிசனுக்கும் அந்த ஒரு மேரி ஆன் கஸ்னி மோரிசன் இந்த இவருடைய மனைவி, ஸோ அந்த 2 பேருக்குமே 16 குழந்தைகள் பிறந்தது. இது அலெக்சாண்டர் மோரிசனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கிடையில் 1799ஆம் ஆண்டு செப்டம்பர் 12 அன்னைக்கு அலெக்சாண்டர் மோரிசன் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து இவருடைய கல்வியை வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. குறிப்பாக இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரை இவர் வந்து த ஹைட்ரோசெஃபலோஃப்ரெனிட்டிகோ அப்படின்ற அந்த டைட்டில் லட்டின் லாங்குவேஜில் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த த ஹைட்ரோசெஃபலோஃப்ரெனிட்டிகோ அப்படின்றது இங்கிலீஷில் வந்து ஆன் ஃப்ரெனிக் ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆன் ஃப்ரெனிக் ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்றது தான் அவர் லட்டினில் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது அதான் சப்மிட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய 20 வயதில் அந்த 1799 செப்டம்பர் 12 அன்னைக்கு 5 வருடங்களுக்கு பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரியை அலெக்சாண்டர் மோரிசன் பெற்றாங்க. இதுக்கப்புறமா அந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து பிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய லைசன்ஸை பெறணும் அப்படின்னு இவர் வந்து அலெக்சாண்டர் மோரிசன் வந்து அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. பிறகு 1800ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு லைசன்சியேட்டாக தேர்ந்தெடுக்கப்படவும் செஞ்சிடறாங்க. ஸோ எல்ஆர்சிபிஇ அப்படின்ற அந்த ஒரு லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்ற லைசன்ஸை 1800ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் அலெக்சாண்டர் மோரிசன் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1801ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் அலெக்சாண்டர் மோரிசன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இவருடைய 22 வயதில் 1801ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCPE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1801ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 22 வயதிலிருந்து அலெக்சாண்டர் மோரிசன் வந்து அதை எடன்பராலேயே ஒரு சிறிய மருத்துவமனை வந்து இவர் கட்டி அந்த மருத்துவமனையில் இவர் வந்து இவருடைய மருத்துவ சிகிச்சைகள் வந்து கொடுக்க தொடங்குறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் குறிப்பிடணும், இவர் பிறந்திருந்த அந்த எடன்பராவுடைய ஆங்கர்ஃபீல்டில் இருக்கிற பெய்லி 5 க்ளோஸ் அப்படின்ற இடம், இந்த ஆங்கர்ஃபீல்டே வந்து எடன்பராவுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த ஆங்கர்ஃபீல்டானது எடன்பராவுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இவர் வந்து எடன்பராவில் பிறந்திருந்தார் அப்படின்றது வந்து உறுதி. ஸோ இது ஒரு பக்கம் இருங்க. அலெக்சாண்டர் மோரிசன் வந்து மனநல மருத்துவம் அந்த சைக்கியாட்ரி அதில் வந்து இவருடைய ஆராய்ச்சி வந்து பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், அவங்க எதனால் மனநோயினால் பாதிக்கப்படுறாங்க, அப்படி மனநோயினால் பாதிக்கப்படுறவங்களை எப்படி வந்து நல்ல சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரணும். ஸோ அது பற்றினா அலெக்சாண்டர் மோரிசன் இந்த காலகட்டத்தில் இவருடைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. பிறகு கரெக்டாக 1808ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போயிடுறாங்க. லண்டனுக்கு போனதுக்கப்புறமா லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், அதாவது இவர் ஏற்கனவே லைசன்ஸையும் ஃபெல்லோஷிப்பையும் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய பிசிசியன்ஸுக்கு உண்டான ராயல் காலேஜில் பெற்றாங்க. இப்போ இந்த 1808ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு லைசன்ஸேட் ஆகணும் அப்படின்னு அந்த லைசன்ஸை பெறணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த லைசன்ஸ் கிடைச்சா லண்டனில் இவர் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ண முடியும். இதனால் இந்த 1808ஆம் ஆண்டு ஏப்ரல்
11 அன்னைக்கு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய லைசன்ஸையும் இவர் வந்து பெற்றுறாங்க. ஸோ லைசன்சேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் LRCP அப்படின்ற இந்த ஒரு லைசன்ஸை 1808 ஏப்ரல் 11 அன்னைக்கு இவர் வந்து அலெக்சாண்டர் மாரிசன் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா லண்டனில் இவர் வந்து மனநல மருத்துவத்துக்கு உண்டான சிகிச்சையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில தான் 1810ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மாரிசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது இங்கிலாந்துடைய சரி, இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த சரி அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது. அந்த சரியில் இருக்கக்கூடிய லூனாட்டிக் அசைலம்ஸில் இவருக்கு வந்து இன்ஸ்பெக்டிங் ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த ஒரு பணி கிடைக்குது 1810ஆம் ஆண்டு. அதாவது இன்ஸ்பெக்டிங் ஃபிசிஷியன் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய அந்த சரியில் இருக்கக்கூடிய லூனாட்டிக் அசைலம்ஸ்லாம் இவர் போய் இன்ஸ்பெக்ட் வந்து பண்ணணும். ஸோ அந்த ஒரு பொறுப்பு இவருக்கு ஒரு மருத்துவராக வழங்கப்படுது. லூனாட்டிக் அசைலம்ஸ் அப்படின்னா இந்த மனநல காப்பகங்களை தான் குறிக்கும். ஸோ அந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்களை ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பகமாக இருக்கக்கூடிய இடம் தான் லூனாட்டிக் அசைலம்ஸ் அப்படின்றது. ஸோ அது மாதிரி சரி முழுக்க இருக்கக்கூடிய அந்த லூனாட்டிக் அசைலம்ஸில் இவர் ஒரு இன்ஸ்பெக்டிங் ஃபிசிஷியனாக நியமிக்கப்படுறாங்க. இது ஒரு பெரிய கௌரவம். ஸோ 1810ஆம் ஆண்டிலிருந்து அலெக்சாண்டர் மாரிசன் வந்து அந்த ஒரு ஃபிசிஷியனாக இன்ஸ்பெக்டிங் ஃபிசிஷியனாக இவருடைய பணியை தொடங்குறாங்க. மேலும் நிறைய மனநோயாளிகளுக்கு அலெக்சாண்டர் மாரிசன் சிகிச்சையும் கொடுத்து வந்தாங்க. பிறகு அலெக்சாண்டர் மாரிசன் வந்து 1815 காலகட்டங்களில் மருத்துவ விரிவுரைகளை இவர் வந்து கொடுக்க தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து செரிப்ரல் டிசீசஸ், மென்டல் இல்னஸ் இது குறித்தெல்லாம் நிறைய விரிவுரைகள் கொடுக்க தொடங்குறாங்க. அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதே மாதிரி மனநோய்கள் இது குறித்தெல்லாம் இவர் வந்து லெக்சர்ஸ் விரிவுரைகளை கொடுத்து வந்தாங்க. இதனாலேயே நிறைய மருத்துவ மாணவர்கள் வந்து அலெக்சாண்டர் மாரிசனை தேடி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இவர் வந்து அலெக்சாண்டர் மாரிசன் வந்து மனநோய் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு விரிவுரைகளை கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் மாரிசன் மாதிரி ஒரு சிலர் தான் மனநலத்தில் தேர்ந்த மருத்துவர்களாக இருந்தாங்க, மனநோயில் தேர்ந்த மருத்துவர்களா. ஸோ அது மாதிரி அலெக்சாண்டர் மாரிசன் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறந்த மனநல மருத்துவராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கற்பிக்கக்கூடியது மனநலம் சார்ந்து இவர் வந்து விரிவுரை கொடுத்து மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடியது ரொம்பவே வந்து தெளிவாகவும் எளிமையாகவும் இருந்தது. இதனாலேயே நிறைய மாணவர்கள் இவரை நோக்கி வரவும் செஞ்சாங்க. இந்நிலையில் 1820 காலகட்டத்தில் குறிப்பாக 1822ஆம் ஆண்டு தாமஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்கர், ஒரு ரொம்ப பணக்கார ஒரு வங்கியாளர், அவர் வந்து இறந்து போகிறாங்க. அவர் இறந்து போகும்போது அதே மாதிரி அவருடைய மனைவியும் ஒரு பேங்கராக இருந்தாங்க. அவங்க வந்து ஹாரியட் மெலன் குட்ஸ் அப்படின்றவங்க. அவங்க 1777ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. இவரோட அலெக்சாண்டர் மாரிசனோட 42 வயது வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த ஹாரியட் மெலன் குட்ஸ் அப்படின்றவங்க 1822ஆம் ஆண்டு இவருக்கு வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க. அலெக்சாண்டர் மாரிசனுக்கு நிதி வழங்குறாங்க. ஏன்னா அலெக்சாண்டர் மாரிசன் வந்து இந்த மென்டல் டிசீசஸ் குறித்து விரிவுரை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ இதனாலேயே அலெக்சாண்டர் மாரிசன் வந்து லண்டன்லையும் இவருடைய மருத்துவ விரிவுரைகளை 1822ஆம் ஆண்டிலிருந்து கொடுக்க தொடங்குறாங்க. அதுக்கு அந்த ஹாரியட் மெலன் குட்ஸ் அப்படின்றவங்க இவருக்கு வந்து நிதி வழங்கி அந்த விரிவுரைகள் வழங்குறதுக்கு இவருக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய உதவியோட 1823 காலகட்டத்திலையும் அலெக்சாண்டர் மாரிசன் வந்து தொடர்ச்சியாக மருத்துவ மாணவர்களுக்கு மனநோய்கள் குறித்த விரிவுரைகளை வழங்கி வந்தாங்க. மேலும் அலெக்சாண்டர் மாரிசன் வந்து மனநலம் குறித்த விரிவுரைகள் வழங்குறது மட்டும் இல்லாமல் அது குறித்த ஒரு புக்கையுமே இவர் வந்து எழுதுகிறாங்க. அந்த புக்கு 1826ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மாரிசன் வந்து எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அவுட்லைன்ஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஆஃப் மென்டல் டிசீசஸ் அப்படின்ற அந்த டைட்டில், அவுட்லைன்ஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஆஃப் மென்டல் டிசீசஸ் அப்படின்ற டைட்டிலில் 1826ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மாரிசன் இந்த ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1827ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மாரிசனுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்குது. அதாவது அலெக்சாண்டர் மாரிசன் வந்து இவர் லண்டனில் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்லையும் அதே இங்கிலாந்தில் இருக்கிற சரி, இந்த 2 இடங்களில் தான் மாறி மாறி இவர் வந்து இவருடைய பணிகளையும் விரிவுரைகளையும் கொடுத்து வந்தாங்க. பணிகளை செய்து விரிவுரைகளை கொடுத்து வந்தாங்க. இப்படி இருந்த போதும் கூட இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் பிறந்தனால ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக
இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போதே அலெக்சாண்டர் மோரிசன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது அலெக்சாண்டர் மோரிசனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இந்த கௌரவத்தை இவருடைய 48 வயதில் 1827ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் பெறாங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்ற அந்த ஒரு பதவியை இவர் வந்து வைக்க தொடங்குறாங்க. இந்நிலையில் 1828ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து கேசஸ் ஆஃப் மென்டல் டிசீஸ் வித் ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இன்னொரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ கேசஸ் ஆஃப் மென்டல் டிசீஸ் வித் ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற அந்த டைட்டில் இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது மருத்துவ சிகிச்சையின் நடைமுறை அவதானிப்புகள் அதை வந்து அடிப்படையாக கொண்டு இவர் வந்து இந்த மென்டல் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ஸோ அவங்களுடைய நடவடிக்கை குறித்து இந்த 1828ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் இந்த ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் சார்லட் பிரின்சஸ் ராயல் அப்படின்ற இளவரசி அவங்களுக்கு வந்து இவர் ஒரு ஃபிசிஷியனின் ஆர்டினரியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஒரு பர்சனல் ஃபிசிஷியனாக மருத்துவராக அந்த ஒரு சார்ல்ஸ் பிரின்சஸ் ராயலுக்கு இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. பிறகு இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ந்து இவர் வந்து சார்ல்ஸ் பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்ற இன்னொரு இளவரசி அவங்களுக்குமே வந்து இவர் ஒரு ஃபிசிஷியனாக பர்சனல் ஃபிசிஷியனாக நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் 1829ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியை அலெக்சாண்டர் மோரிசன் வந்து நிறைவு செய்கிறாங்க. இதுக்கப்புறம் 1830 காலகட்டத்தில் முழுமையாக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் செட்டில் ஆகி அலெக்சாண்டர் மோரிசன் இவருடைய பணியை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இந்நிலையில் தான் துரதிர்ஷ்டவசமாக அலெக்சாண்டர் மோரிசனுடைய மனைவியான மேரியான் கஸ்னி மோரிசன் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது அலெக்சாண்டர் மோரிசனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்தது. மேலும் அலெக்சாண்டர் மோரிசனுக்கும் இவருடைய அந்த மேரியான் கஸ்னி மோரிசன் அப்படின்ற இவருடைய மனைவி 2 பேருக்கும் 16 குழந்தைகளும் இருந்தது. ஸோ இதனாலேயே அலெக்சாண்டர் மோரிசன் வந்து அவருடைய 16 குழந்தைகளில் கடைசி ஒரு 3 குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க. இதன் காரணமாக அலெக்சாண்டர் மோரிசன் வந்து 2ஆவதாக கிரேஸ் யங் அப்படின்ற இன்னொரு பெண்ணை இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த கிரேஸ் யங் அப்படின்றவங்க 1810ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அலெக்சாண்டர் மோரிசனை விட 31 வயது கம்மி. இருந்தாலும் கிரேஸ் யங் வந்து அலெக்சாண்டர் மோரிசனை விரும்புகிறாங்க. இதனாலே 2 பேரும் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு அலெக்சாண்டர் மோரிசனுக்கும் அந்த கிரேஸ் யங் மோரிசன் 2 பேருக்குமே குழந்தைகளும், அதாவது அலெக்சாண்டர் மோரிசனுக்கு இவருடைய 2வது மனைவியான கிரேஸ் யங் மோரிசன் 2 பேருக்குமே குழந்தைகளும் பிறந்தது. இதுவும் அலெக்சாண்டர் மோரிசனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இந்நிலையில தான் 1835ஆம் ஆண்டு மே 7 அன்னைக்கு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து இவருடைய 56 வயதில் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற பிராம்லி அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பெத்லஹம் ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், ஒரு மனநல மருத்துவமனை, அங்கே ஒரு மருத்துவராக 1835 மே 7 அன்னைக்கு இவர் வந்து அலெக்சாண்டர் மோரிசன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த பெத்லஹம் ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது பெத்லஹாம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் செயின்ட் மேரி பெத்லஹாம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஸோ அந்த ஒரு பெத்லஹம் ராயல் ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக 1835ஆம் ஆண்டிலிருந்து அலெக்சாண்டர் மோரிசன் வந்து பணியை தொடங்குறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் பிரின்ஸ் லியோபோல்டு அவருக்கு ஒரு ஃபிசிஷியனாகவும் அந்த ஒரு இளவரசருக்கும் ஒரு ஃபிசிஷியனாக ஒரு மருத்துவராக இவர் அலெக்சாண்டர் மோரிசன் வந்து ஃபிசிஷியனின் ஆர்டினரியாக இவருடைய பணியை தொடங்குறாங்க. இந்நிலையில் தான் 1838ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது அலெக்சாண்டர் மோரிசனுக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது யுனைடெட் கிங்டமுடைய அப்போதைய குயினாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குயின் விக்டோரியானால. ஸோ 1838ஆம் ஆண்டு தான் அலெக்சாண்டர் மோரிசன் வந்து சர் பட்டத்தை பெறாங்க. இதுக்கப்புறம் தான் சர் அலெக்சாண்டர் மோரிசன் அப்படின்னு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து கௌரவத்தோட அழைக்கப்பட தொடங்கியிருந்தாங்க. இந்நிலையில் அலெக்சாண்டர் மோரிசன் வந்து பிசியாக்னமி அது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்குறாங்க. பிசியாக்னமி அப்படின்றது சைக்காலஜியில் ஒரு பாட்டு. அது வந்து இந்த உடலியல் அம்சங்களை வச்சு, குறிப்பாக வந்து முக பாவனைகளை வச்சு அவங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது. உதாரணத்துக்கு அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அவங்க வந்து முகத்தில் எப்படி வந்து எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்களோ அதை பயன்படுத்தி அவங்களுடைய நிலை, அவங்களுடைய மனநிலையை வந்து கணிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டடி தான் இந்த பிசியாக்னமி அப்படின்றது. ஸோ இதில் வந்து அலெக்சாண்டர் மோரிசன் ஒரு முக்கியமான கவனத்தை செலுத்தி வந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு புக்கையும் இவர் வந்து எழுதினாங்க. அதை வந்து த பிசியாக்னமி ஆஃப் மென்டல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. இது 1840ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக மாறுது. குறிப்பாக வந்து இந்த பிசியாக்னமி அப்படின்ற முகபாவனையை வச்சு என்ன ஓட்டங்களை கணிக்கக்கூடிய
இந்த ஒரு ஃபிசியாக்னமி, இந்த ஒரு ஃபிசியாக்னமியோடைய லிட்ரேச்சரில், இலக்கியத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்தது, இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷனாக. த ஃபிசியாக்னமி ஆஃப் மென்டல் டிசீசஸ் அப்படின்ற இந்த புக்கு இருந்தது. இது 1840ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் மோரிசனுக்கு கௌரவப்படுத்துறதுக்காக இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து 1841ஆம் ஆண்டு ஜூலை 10 அன்னைக்கு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டியாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவருடைய 62 வயதில். ஸோ 1841ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் FRS அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை அலெக்சாண்டர் மோரிசன் பெற்றுறாங்க. சாரி, ராயல் சொசைட்டி கிடையாது, இந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ். அதாவது இந்த எடன்பிராவில் எப்படி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா இருக்குதோ அதே மாதிரி லண்டனில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தான் 1841ஆம் ஆண்டு ஜூலை 10 அன்னைக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ சிறிய திருத்தம். ஸோ ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் RCP அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை இவர் வந்து 1841 ஜூலை 10 அன்னைக்கு பெறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து அலெக்சாண்டர் மோரிசனுக்கு ஒரு நோயாளியாக வந்து வராங்க. அவர் வந்து ரிச்சர்ட் டாட் அப்படின்ற ஒரு விக்டோரியன் ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர். அவர் வந்து 1817 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு பிறந்தவர். அவர் வந்து 1843 காலகட்டத்தில் அந்த ரிச்சர்ட் டாட் வந்து அவருடைய அப்பாவையே மனநோயின் காரணமாக கொன்னுடுறாங்க. அதாவது இவருடைய அப்பாவை இவர் ரிச்சர்ட் டாட் வந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டனால என்ன பண்ணுறார் அப்படின்னு தெரியாமல் அவருடைய தந்தையே வந்து கொலை செய்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் டாடுக்கு வந்து மனநோய் இருக்கிறது தெரிய வருது. அப்போ தான் அவர் வந்து லண்டன்லேயே ஒரு அசைலமில் வந்து சேர்க்கப்பட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து அலெக்சாண்டர் மோரிசன் வந்து சிகிச்சை வந்து கொடுத்தாங்க. அவர் ரிச்சர்ட் டாட் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவருடைய பாதிப்பிலிருந்து அலெக்சாண்டர் மோரிசன் அவரை பெரிய அளவில் மீட்டு கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 1850 காலகட்டத்தில் அந்த ரிச்சர்ட் டாட் வந்து ஓரளவுக்கு சரியாகவே அவர் வந்து அவருடைய நடத்தையெல்லாம் மாறிடுது. அதுலேயும் குறிப்பாக அந்த ரிச்சர்ட் டாட் வந்து ஒரு பெயிண்டராக இருந்தனால 1852ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசனுடைய ஒரு மகள்கிட்ட இருந்து இவருடைய அலெக்சாண்டர் மோரிசனுடைய ஸ்கெச்சஸ்லாம் அவர் வந்து பெறாங்க. பெற்று 1852ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசனை ஒரு ஓவியமாக அந்த ரிச்சர்ட் டாட் வந்து சித்தரித்து இவருக்கு வந்து கொடுத்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ரிச்சர்ட் டாட் வந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் மனநோயில் பெரிய ஒரு வளர்ச்சியெலாம் மனநல மருத்துவத்தில் கிடையாது. ஸோ வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்திலேயே ரிச்சர்ட் டாடுக்கு அந்த மனநோயை வந்து சரி பண்ணி அவர் வந்து அலெக்சாண்டர் மோரிசனே ஓவியமாக சித்தரிக்கக்கூடிய அளவில் அலெக்சாண்டர் மோரிசன் நடந்துக்கிட்டாங்க. ஸோ அது 1852 ஆண்டு வரையப்பட்டது. அது எந்த அளவுக்குன்னா ஒரு மாயமான சித்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அந்த அளவுக்கு தத்ரூபமாகவும் ரொம்பவே அற்புதமாகவும் அந்த ஒரு ஓவியத்தை ரிச்சர்ட் டாட் வந்து வரைஞ்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அலெக்சாண்டர் மோரிசன் வந்து 1855 காலகட்டத்தில் மெல்ல மெல்ல இவருடைய பணியிலிருந்து விடுபட தொடங்குறாங்க. குறிப்பாக அந்த பெத்லெம் ராயல் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறமா அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய இன்னும் சில லூனாட்டிக் அசைலம்ஸில் கூட இவர் ஒர்க் பண்ணாங்க. அதிலிருந்துலாம் மெல்ல மெல்ல அலெக்சாண்டர் மோரிசன் வந்து விலகினாங்க. பிறகு 1860 காலகட்டத்தில் இவர் எல்லா விதத்திலிருந்து விலகி இருந்தாலும் மருத்துவ விரிவுரை, இந்த மனநோய் குறித்து மருத்துவ விரிவுரை கொடுக்கறதுலேருந்து இவர் வந்து விலகவே இல்லை. அதில் தொடர்ந்து செயல்பட்டாங்க. குறிப்பாக 1864ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து இவருடைய ப்ராப்பர்ட்டி, இவருடைய சொத்துக்களை இவர் வந்து விற்க தொடங்குறாங்க. சொத்துக்களை விற்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு அலெக்சாண்டர் மோரிசன் வந்து ஒரு மெடிக்கல் லெக்சர்ஸ் இப்போ வந்து நிறுவுறாங்க. ஸோ மருத்துவ விரிவுரை கொடுக்குறனும் அந்த மருத்துவ விரிவுரை கொடுக்க வர்றவங்களுக்கு இவருடைய அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பணம், அதை வந்து அந்த விரிவுரை கொடுக்குறவங்களுக்கு நிதி உதவி செஞ்சு உதவுற மாதிரி. ஸோ அதில் அலெக்சாண்டர் மோரிசன் வந்து ஈடுபட்டாங்க. இது 1864 அலெக்சாண்டர் மோரிசன் பண்ண தொடங்குறாங்க. இது மாதிரி அலெக்சாண்டர் மோரிசன் வந்து பண்ண தொடங்கிய பிறகு அது மென்டல் டிசீசஸில் மனநோய்கள் குறித்து மட்டும் விரிவுரை இருந்தது. அடுத்து காலப்போக்கில் நர்வஸ் டிசீஸில் இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அது குறித்தும் விரிவுரை வழங்குறதுக்கு அலெக்சாண்டர் மோரிசன் அந்த உதவிகளை செய்ய தொடங்குறாங்க. ஸோ இது இப்பேற்பட்ட நபர், இந்த மாதிரிலாம் மனநோயில் மிகப்பெரிய ஒரு சாதனைலாம் படைத்த இந்த நபர் வந்து இறுதியாக 1866ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மோரிசன் 1866 மார்ச் 14 அன்னைக்கு இவருடைய 86 வயதில் இறந்து போயிடுறாங்க. இவருடைய 87 வயது அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடி 1866 மார்ச் 14 அன்னைக்கு இவருடைய 86 வயதில் அலெக்சாண்டர் மோரிசன் இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் வந்து 1866 மார்ச் 14 இவருடைய 86 வயதில் இறந்து போயிட்டாலும் அலெக்சாண்டர் மோரிசனை சித்திரமாக சித்தரிச்சிருந்த அந்த ரிச்சர்ட் டாட் அவர் வந்து இவருடைய போர்ட்ரேட்டை வந்து
இவருடைய ஃபேமிலிகிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவருடைய டாட்டர் வந்து அலெக்சாண்டர் மோரிசனுடைய மகள் வந்து அதை ஸ்காட்டிஷ் நேஷனல் போர்ட்ரேட் கேலரி அவங்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ அந்த ஸ்காட்டிஷ் நேஷனல் போர்ட்ரேட் கேலரியில் இன்னைக்கு வரைக்குமே அலெக்சாண்டர் மோரிசனுடைய அந்த போர்ட்ரேட் ஆனது வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. அதுக்கு காரணம் அலெக்சாண்டர் மோரிசன் வந்து மனநல மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு. அதுக்காகவே அலெக்சாண்டர் மோரிசனுக்கு இந்த ஒரு கௌரவமானது கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த 1866ஆம் ஆண்டு இவர் இறந்த பிறகு இதே காலகட்டத்தில் தான் ஜான் கானலி அப்படின்ற ஒரு மனநல மருத்துவரும் இறந்திருந்தாங்க. இந்த ஜான் கானலியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் வந்து இறந்த பிறகும் அதே மாதிரியே இவரும் வந்து இவர் அலெக்சாண்டர் மோரிசனும் அதே 1866 மார்ச் 14 இந்த காலகட்டத்தில் இறந்திருந்தனால வில்லியம் ஆம்ஸ்ஃபோர்சஸ் பிரவுன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சாட்டா வில்லியம் ஏஎஃப் பிரவுன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இவர் வந்து இந்த 1866ஆம் ஆண்டு மெடிக்கோ சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் அதில் ஒரு பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த மெடிக்கோ சைக்கியாட்ரிக் அசோசியேஷனில் ஒரு பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ அவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த பிரசிடெண்ட் அட்ரஸில் ஜான் கானலி குறித்தும் அதே மாதிரி அலெக்சாண்டர் மோரிசன் மனநல மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு குறித்தும் அவர் வந்து விரிவுரை கொடுத்தாங்க. அதாவது இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவரை பற்றி பேசினாங்க. இது மாதிரி அலெக்சாண்டர் மோரிசன் மறைந்த பிறகும் இவர் வந்து பேர் சொல்லப்படுதுன்னா அலெக்சாண்டர் மோரிசன் வாழும்போது அந்த மனநோய் சிகிச்சையில் அந்த மனநல மருத்துவத்தில் இவர் பண்ண சாதனைகள் குறிப்பாக ஆராய்ச்சிகள் தான். அதுலேயும் குறிப்பாக அந்த ஃபிசியாக்னமி அது குறித்த அந்த ஒர்க்கானது இன்னைக்கு வரைக்குமே இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு தி லிட்ரேச்சர் ஆஃப் ஃபிசியாக்னமி அப்படின்னு அழைக்கப்படுது. இப்பேற்பட்ட சாதனைகள் பண்ண அலெக்சாண்டர் மோரிசன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.